குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளிலே எஜமானனும் ஊழியனும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக யோசுவா 20ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவிடம், ஊழியக்காரனாக நீ இஸ்ரவேலருக்கு சொல்ல வேண்டியது இது: உங்களுக்கென்று அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எஜமான்கள் எப்படியோ அப்படியே வேலைக்காரனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை நடத்துவது பற்றி பவுல் கூறுகிற சிறிய ஆலோசனை. பணிந்த பணியாளன் ஊழியன் ரத்தன் டாட்டா என்ற ஒரு சிறந்த தொழிலதிபர் மும்பையில் உள்ள தாஜ்மஹால் ஹோட்டலில் தலைவராக இருக்கும் பொழுது செப்டம்பர் 28ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் அதை தாக்குதல் நடத்தினார்கள். அதன் பின்னர் தன் ஊழியர்களுக்கு 3 நலம்பேணும் நடவடிக்கைகள் அவரால் எடுக்கப்பட்டது. முதலாவது, காயமடைந்த அல்லது இறந்து போன 80 பணியாளர் குடும்பங்களை நேரில் சந்தித்து பேசினார். இரண்டாவது, ஹோட்டல் சீரமைக்கும்படி முடித்த பின்பு மூடியிருந்த நாட்கள் எல்லாம் பணியாளர்களையும் தற்காலிக பணியாளர்களையும் உட்பட அனைவரும் பணியாளர் இருந்ததாகவே கணக்கில் கொள்ளப்பட்டது. கடைசியாக காயப்பட்ட பணியாளர்கள் குடும்பங்களுக்கு நிவாரணமும் பெரும் உதவிகளும் அளிக்கப்பட்டது. அவருடைய தலைமையில் இந்த பணியாளர்கள் யாவரும் பெரும் உத்வேகத்துடன் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரலோக எஜமான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியர்களாக பணியாளர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் எஜமான்களை காட்டிலும் மிகுந்த அக்கறை உள்ளவர்தான் நம்முடைய பரலோக எஜமான். நம்மை காப்பதற்காக நமக்காக சிலுவையில் மரிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். நமக்கு கீழே பணிபுரியும் எளியவர்களை நாம் உதவியாளர்களாக நல்லுறவோடு அடக்கமும் அன்பும் நிறைந்த எஜமானனுக்கு கீழ்ப்படிந்த நல்ல பணியாளர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். நல்ல உத்வேகத்தையும் உந்துதலையும் அவர்களுக்கு தரும்படியாக நாம் ஊக்குவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேலையாட்களை, பாதுகாப்பு ஊழியர்கள், பொருட்கள் டெலிவரி செய்கிறவர்கள் மற்றும் அன்றாட சந்திக்கும் வேலையாட்கள் அவர்கள் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை இன்றைக்கு நாம் பின்பற்றுவதற்கு அவர்களை நாம் ஒளியாக இருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த நாளில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் புதியதொரு நாளை நாங்கள் ஆண்டவரை கண்டிருக்கிறோம். இந்த நாளுக்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எஜமான்களாகிய இயேசுவை ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொள்ள, எங்களுக்கு கீழாக பணி செய்கிற மக்களை ஆண்டவரே அவர்கள் எங்களை பணிந்து கொள்ள பொறுப்போடும் அன்போடும் மரியாதையோடும் கடமையோடும் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிந்து பணி செய்ய ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தரலும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை புரிந்தரலும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.